வணக்கம். புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க புதுவை வந்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா, முதல்வர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் லாஸ்பேட்டை விமான தளத்திற்கு வந்தார். அவருக்கு ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா, முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மற்றும் நினைவு பரிசு வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், தலைமைச் செயலர் சேட்டன்வி சாங்கி, கலெக்டர் தீபக்குமார், ஐஜி சுக்லா, என்சிசி குரூப் கமாண்டர் ஜோஷி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இதனையடுத்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, கல்யாணசுந்தரம், டிபிஆர் செல்வம், தமிழ்செல்வன், கார்த்திகேயன், வாரிய தலைவர்கள் பாலன், என்எஸ்ஜே ஜெயபால் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதுபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் ஏபி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, வல்சராஜ், ஷாஜகான், தேனி ஜெயக்குமார், ஏழுமலை, சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் உள்பட பலர் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி 18,500 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டி பேசினார். புதுவை பல்கலைக்கழக நேரு அரங்கில் 23வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பல்கலைக்கழக அறிக்கையை துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி வாசித்தார். விழாவில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா, முதல்வர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்திட சிறப்பு விருந்தினராக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பங்கேற்று விழாவிற்கு தலைமையேற்று தங்கப்பதக்கம் வென்ற முதல் 5 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் 10,899 பேருக்கு இளநிலை, 2,946 பேருக்கு முதுநிலை, 293 பேருக்கு எம்ஃபில், 130 பேருக்கு PhD, 260 பேருக்கு டிப்ளமோ, 72 பேருக்கு சான்றிதழ் படிப்பு, 206 பேருக்கு தங்கப்பதக்கம், தொலைதூர கல்வியில் 3,558 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. விழாவில் சபாநாயகர் சபாபதி, தலைமைச் செயலர் சேட்டன்வி சாங்கி, கலெக்டர் தீபக்குமார், பல்கலைக்கழக பதிவாளர் சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் காலை 10 மணி முதலே வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே பல்கலைக்கழக விழாவிற்கு அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பல்கலைக்கழகம் எதிரே உள்ள வணிக வளாகங்கள் மூடப்பட்டிருந்தது. மேலும் புதுவை முழுவதும் காவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு 2,000 போலீசாரும், தமிழக பகுதியான கோட்டகுப்பம், பிள்ளைச்சாவடி வரை 750க்கும் மேற்பட்ட தமிழக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உலக அளவில் முன்னணியில் உள்ள 200 பல்கலைக்கழக பட்டியலில் இந்தியா இல்லை என்பது வேதனை அளிக்கிறது என்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பேசினார். புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி 18,500 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் கல்வி பயணத்தை முடித்து வாழ்க்கை பயணத்தை துவக்க உள்ளனர். மேலும் தாங்கள் பெற்றுள்ள கல்வி அறிவினை கடுமையான போட்டி மற்றும் சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் உள்ளனர். இந்நிலையில் அர்ப்பணிப்பு, கடும் முயற்சியால் தான் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். மேலும் மாணவர்கள் தாங்கள் பெற்ற அறிவை இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். இது அவர்களின் கடமையும் கூட என்ற அவர் மாணவர்கள் இலக்கை பெற வாழ்த்துவதாக கூறினார். மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் அனைவரும் தரமான கட்டாய கல்வியை பெற வேண்டும். தான் ஆசிரியராக பணிபுரிந்த போது மாணவர்களின் சந்தேகங்களுக்கு அவர்கள் தெளிவு பெறும் வகையில் பதில் கூற வேண்டும் என்று நினைத்ததாகவும், அதுபோன்று ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக செயல்பட வேண்டும் என்றார். இந்தியாவில் நாலந்தா பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட பொழுது கல்வியில் உலக அளவில் சிறந்து விளங்கியது. ஆனால் தற்போது அனைத்து வசதி வாய்ப்புகளுடன் ஏராளமான பல்கலைக்கழகங்கள் இருந்தும் உலக அளவில் முன்னணியில் உள்ள 200 பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் இந்தியா இடம்பெறாதது வருத்தத்தை அளிக்கிறது என்றும்,
15வது ஐந்தாண்டு திட்டத்தில் கல்வியை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இன்றைய சமுதாயத்தில் தொழில்நுட்பம் அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது என்றும், எனவே நமது புதிய படைப்புகள் தினசரி வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாகவும், அதே நேரத்தில் ஆராய்ச்சிகள் கிராம மக்களுக்கு உதவும் வகையிலும் இருக்க வேண்டும். இதற்கான முயற்சிகளை மாணவர்கள் எடுக்க வேண்டும் என்று பேசினார். புதுவை பேருந்து நிலையத்தில் டைமிங் தகராறில் அரசு பேருந்து ஓட்டுநரும் தனியார் பேருந்து நடத்துனரும் சண்டை போட்டதால் பேருந்துகள் இயக்கப்படாமல் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பேருந்து நிலையத்திலிருந்து கனகசெட்டிக்குளம் செல்ல வேண்டிய தனியார் பேருந்து மதியம் 1 மணிக்கு புறப்பட வேண்டும். அதே வழித்தடத்தில் செல்லக்கூடிய அரசு பேருந்து மதியம் 1:04 மணிக்கு புறப்பட வேண்டும். ஆனால் தனியார் பேருந்து தாமதமாக புறப்பட்டதால் அரசு பேருந்து ஓட்டுநர் அமரநாதன் தட்டி கேட்டார். அப்போது தனியார் பேருந்து நடத்துனர் சங்கர் அவரிடம் தகராறு செய்தார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி திடீரென இருவரும் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதோடு பொதுமக்கள் முன்னிலையில் கட்டி புரண்டு சண்டை போட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டம் நடத்தினர். அப்போது புதுவை சாலை போக்குவரத்து கழக மேலாளர் குழந்தைவேல் முன்னிலையில் இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படவில்லை. மேலும் பொது இடத்தில் சண்டை போட்ட அரசு பேருந்து ஓட்டுநர், தனியார் பேருந்து நடத்துனர் ஆகிய இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். புதுவை பெருமாள் கோவில் வீதி அரசு ஆரம்ப பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுவை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி தலைமை ஆசிரியர் முருகையன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டார். கண்காட்சியினை பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரிய பெருமக்கள் செய்திருந்தனர். கென்ய வணிக வளாகத்தில் தீவிரவாதிகளின் கொடூர தாக்குதல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்நாட்டு அரசு 3 நாட்கள் துக்கம் அறிவித்துள்ளது. கென்யா தலைநகர் நைரோபியில் உள்ள வெஸ்ட்கேட் மால் எனும் வணிக வளாகத்தில் கடந்த சனிக்கிழமை திடீரென சுமார் 16 தீவிரவாதிகள் புகுந்து கண்மூடித்தனமாக சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். 4 நாட்கள் நீடித்த இந்த கொடூர தாக்குதல் தீவிரவாதிகளில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் முடிவுக்கு வந்தது. 11 தீவிரவாதிகள் உயிருடன் பிடிபட்டனர். அல்-சபாப் எனும் தீவிரவாத இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. அவர்களது கொலைவெறிக்கு சுமார் 70 பேர் பலியாகிவிட்ட நிலையில் 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இத்தாக்குதலில் பெங்களூரைச் சேர்ந்த சுதர்சன் நாகராஜ் என்பவர் பலியானதாக இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளதன் மூலம் கென்ய தாக்குதலில் இறந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியபோது வெஸ்ட்கேட் மாலில் இருந்தவர்களில் சுமார் 51 பேர் காணவில்லை என்று தெரிய வந்துள்ளது. அவர்களில் 20 பேர் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் ஆவர். இதனால் நைரோபியில் வசிக்கும் குஜராத் மாநில மக்களிடம் பதற்றம் நீடிக்கிறது. அவர்கள் கண்ணீர் மல்க தங்கள் குழந்தைகளை தேடி வரும் நிலையில் குழந்தைகளை கண்டுபிடிக்க இந்திய வெளியுறவுத்துறையும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. தாக்குதல் நடந்த வணிக வளாகத்தில் சனிக்கிழமை மதியம் சுமார் 500 குஜராத் இளைஞர்கள், இளம்பெண்கள் பங்கேற்ற சமையல் போட்டி நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் குஜராத்தை சேர்ந்தவர்களில் கணிசமானவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அமெரிக்க நாட்டு மக்களையே தீவிரவாதிகள் குறிவைத்து சுட்டுள்ளனர் என்றும், இந்தியர்கள், இங்கிலாந்து நாட்டுக்காரர்களை தீவிரவாதிகள் அச்சுறுத்திவிட்டு விட்டதாக கூறப்படுகிறது. தற்போது வெஸ்ட்கேட் வணிக வளாகம் முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கென்ய அரசு சார்பில் 3 நாள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என்று ஜனாதிபதி உஹுரு கென்யாட்டா அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.